ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே நான் என் ஃபேமிலியோட தான் ட்ரிப் பிளான் பண்ணுவேன். பட் இந்த தடவை வித்தியாசமாக என் ஃப்ரெண்ட்ஸுங்க போட்ட பிளானில் நான் உள்ளே நுழைஞ்சிட்டேன். ஆமாங்க, நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பி போடி நாயக்கனூர் அப்படின்ற ஊருக்கு போயிட்டு அதை சுற்றி இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் எல்லாத்தையும் நாங்கள் விசிட் பண்ணோம். இந்த ட்ரிப் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்தது அப்படின்னா, சாப்பிட்றது குளிக்கிறது அப்படின்னு மாநாடு படத்தில் எஸ்.ஜே. சூர்யாவுக்கு நடக்கிற மாதிரி ரிப்பீட்டடாகவே எனக்கு இது நடந்துகிட்டே இருந்தது. ஏன்னா இந்த ஊரை சுற்றி நீர்வழி தடங்கள் அப்படின்றது நிறைய இருக்கனால குளிக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பிளேசஸ் எல்லாம் நீங்களும் விசிட் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் சில பல கலாட்டாங்களும் சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் ட்ரீட்டாக இருக்க போது. இந்த வீடியோக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டான அந்த சப்ஸ்கிரிப்ஷனை ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. வெல்கம் டு அவன் வீடியோ எடுப்பா முகன், நீ வந்து நீ திரும்பி போஸ்ட் காட்டுறாரு. இது பாட்டு வச்சாருடா. மக்களே, நம்ம குரங்கணி வந்தாச்சு. இங்கேருந்து நடந்து போகணுமா மேலே? ஏரியா பாருங்க எப்படி இருக்கு. ஐயோ செம்ம வேற லெவலில் இருக்கு. இங்கே பாருங்க தண்ணி எப்படி போகுது. குரங்கணியில் இப்போ தண்ணி போகுதுன்னு அர்த்தம். இந்த பிரிட்ஜில் தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தண்ணி வருதா வரலையா அப்படின்றது. மேலே 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 ஏரியா சும்மா பெஜாராக இருக்குங்க. இல்லை செம்மையாக இருக்கு. மேலே பாருங்க அந்த மேகம் பாருங்க மலையை மோதி கிட்ட நிற்குது. இங்கே இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரி இதுதான். எங்கே இருக்குதா? குரங்கணியெல்லாம் இதுதான். இதான் பெரிய ஹாஸ்பிட்டலா? இது பிரைமரி ஹெல்த். ஓகே. எங்கள் அண்ணன் தான் டாக்டர். அதில் இப்போ இருக்கு. இங்கே பேங்க். ஓ அதே இந்த மாதிரி பொதுவாக மலையில் எல்லாமே பிளாஸ்டிக்கில் பேன் பண்ணுறது. ஸோ அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே இந்த பக்கம் திரும்பி அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். பார்த்து கீழே நெருப்பு நிறைய சூப்பருங்க. தண்ணி கொடுங்க, நிறையா குடிச்சுக்கிறேங்க. நான் கொஞ்சம் எல்லாம் அப்படியே ஆற்றி தண்ணி தான் கரெக்ட் பண்ணிட்டேன். தண்ணி அடியில் போய் சவுண்டு கேட்குதா? மூக்கில் போகாமல் பரவாயில்லைங்களா? அடுத்த எல்லா பக்கம் தண்ணியை வச்சு பண்ணி கொடுத்து வச்சிருக்காங்களா? அதாவது ரொம்ப சந்தோஷம். உண்மையிலுமே இதுக்கெலாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். போக இடம் நல்லா இதில். ஆமாங்க, இப்போ நேச்சரில் நடந்து போவோம். இதுனா எவ்வளோ நேரம் சிமெண்ட்டில் நடந்து வந்துட்டு மண் தரை நடந்து போவோம். அதை சுற்றி இப்போ தான் க்ரீனரியாக மாற ஆரம்பிக்குது. எந்த வீடும் இல்லை தெரியுதா? ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய்க்கிறோம். ஃபால்ஸோட சவுண்டும் கேட்குது. அதான் சத்தம் வேறு மாதிரி வருது தம்பி. தண்ணி போகிற சத்தம்லாம் கேட்குதுங்க. தோப்பு ஃபால்ஸில் தண்ணி இருக்குது. போகலாம் போய்கிட்டே இருக்கலாம். ஏரியா பெஜாராக இருக்குது இல்லைங்க ஜி. மலைக்கு நடுவில் வந்துட்டு இல்லைங்க ஜி. சுற்றி மலை தான் இல்லைங்க ஜி. ஆக்சுவலி அதெல்லாம் தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது இந்த மாதிரி பார்க்க போகிற விவசாயம் இதெல்லாம் மலையாகவே விட்டுருங்கன்றாங்க. இப்போ இந்த டீ எஸ்டேட்லாம் மாற்றிட்டாங்க. வால்பாறையெல்லாம் எவ்வளோ கோடி ஏக்கர்ஸ் வந்து டீ எஸ்டேட்டாக மாற்றிட்டாங்க. என்ன ஆச்சு? இந்த இடத்துல போகிறோம். நாங்கள் தான் குளிக்க தடைன்னு போட்டுருக்கோம். குளிக்க தடை இல்லைடா, லிக்கர் தானே தடை. லிக்கர் தான் தடையாமா? குளிக்கவும் இங்கே வரைக்கும் பைக்கில் வரலாம். இப்போ இங்கே வரைக்கும் வரலாம் பைக்கில். வாசனை வருது பாருங்க. இந்த வெயில் நம்ம ஏரியாவில் இந்த டைம் எப்படி இருக்கும்? இடம் உடம்பா இருக்கும்.
நிலத்துல இருக்கிறதுனால அப்படியே புல்லு எடுத்துருக்கோம். வந்துட்டோம் நினைக்கிறீங்களா? இன்னும் போகணுமோ? சில் பார்த்து பார்த்து புரியுதா? இல்லை அங்கே போ புரியுதா? நம்ம தம்பி கருப்பு ட்ரக்கராகவே மாறிட்டாங்க. மட்டும் வருமா? அதுதான் நவராம நில்லுங்க. அதுவும் இந்த டைம்ல வராது. Hi guys, we are going for hunt deers. Vacation time. மக்கள் இந்த மரத்துலேருந்து மாங்காய் எடுத்துருக்கோம். ஆமாங்க, நிறையா மாங்காய் தோட்டம் இங்கே இருக்குது. ஏகப்பட்ட தோட்டம். ஜாலியாக சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு கலக்க போகுது. ஆல்ரெடி கலக்கிட்டு தான் இருக்குது. கண்ட்ரோலிங் ஃபால்ஸ் சவுண்டு கேட்குதுங்க. என்னங்க டியூ? பட் நோ ஃப்ரூட்னா. தண்ணி அங்கே தாங்க போகுது, புஷ்ஷுன்னு போதுங்க. இதோ போதுங்க தண்ணி. தண்ணி பாருங்க பஜாராக போகுதுங்க. எவ்வளோ பெரிய மரம்யா! மரத்தை கட்டி பிடிங்க. எவ்வளோ பெருசுக்கு இங்கே பாருங்க, அவர் ஃபுல்லாக பிடிக்கிறாரு. அப்போ கூட எவ்வளோ பெரிய மரங்க இது! வா, செம்ம ஹைட்டு. தண்ணி பாருங்க, அது லவ் நேச்சர்ங்க. நீட்டாக வச்சுக்கோங்க. கார்த்தி, இந்த மாங்காய் கழுவுங்க கார்த்தி. அப்படியே இங்கே பாருங்க எல்லாரும். Enjoy the nature with water, lots of water, you know. Wow. ஆக்சுவலி அது அப்படி தான் நமக்கு வந்து வாட்டர் ஜென்ரேட் ஆகுது இல்லை. க்ளவுட் வந்து போய் அந்த மேகத்தில் மோதி, சார் இதில் மலை மேலே மோதி மலையிலேருந்து அப்படியே வாட்டராக கன்வெர்ட் ஆகி வருது. அங்கேயே சின்ன ஃபால்ஸ் தெரியுது பாருங்களா. 1 2 3. ஏ டியூட், பார்த்து டியூட். ஓரம் முள்செடி பூரா முள்ளு டியூட். வந்தாச்சுங்க ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க. வா, வந்தாச்சு. என்னடா அவ்வளோ பஸ் ஓடுது? இங்கே பாருங்க. இது வந்து ரொம்ப டீப்பா இருக்கும். எவ்வளோ குப்பைங்க பாருங்க. பாருங்க எப்படி மோகன், இங்கே வர டூரிஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வெளியூர்ல இருந்தெல்லாம் டூரிஸ்ட் வராங்க. ஓகே, ஆனால் வந்து என்ஜாய் பண்ணுறது பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளும் அதுக்கு தான் வந்துருக்கிறோம். இப்போ நம்ம உள்ளூரில் இருந்தாலும் வெளியூர்ல இருந்து எல்லாரும் சுற்றி பார்க்க வராங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணுறோம். அவங்க பாருங்க, குடிச்சிட்டு பாட்டில்ஸ்லாம் அப்படியே போட்டுட்டு சில பேர் உடச்சிட்டும் போகிறாங்க. இப்போ என்ன பண்ணுவோம், வெளியூரில் தான் வரவங்கனால தான் இப்படி நடக்குதுன்னு ஒரு இமேஜ் க்ரியேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வரவங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, இருக்கிறவங்களே உள்ளே விட மாட்டாங்க. இதுதான் பெரிய பிரச்சனை இங்கே. ஸோ அது பார்த்தா உங்களுக்கே தெரியும். அதை க்ளோஸ் அப் காட்டுங்களா. என்னோட ஃபஸ்ட்டு நேச்சரை வந்து பாதுகாக்கணும். ஏன்னா அதுதான் நம்மளை பாதுகாக்குது. இந்த மாதிரி அசிங்கம் பண்ணிட்டு குடிச்சிட்டு பாட்டிலு குப்பையை போட்டு போகாதீங்க யாருமே. எதை கொண்டு வந்தாலும் அதை யூஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போங்க. அதான் இட்ஸ் வெரி குட். நேச்சரை நம்ம பாதுகாத்துக்கலாம். 2 ஒப்பீனியன் பாய். ஒன்று இவங்க சொன்னது தான், வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் சத்தியமாக வாழ்க்கையில் ஏதோ கொஞ்சமாக நல்ல செஞ்சு மட்டும்தான் இந்த மாதிரி இடத்துக்கு வர முடியும். ஆமாம், எப்படி இருக்குது சான்ஸ்? வெயில் அடிக்குது. இது சென்னையில் இந்த வெயிலெலாம் அடிச்சா நாக்கு தள்ளும். எங்கேயோ எப்போயோ உட்காருவோம் அப்படின்ற மாதிரி தண்ணி குடிப்போம். இங்கே வந்து அப்படியே சில்லாக இருக்குது. இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள். இயற்கையோட அருமை. சூப்பர். தேனி, குரங்கணி, அல்டிமேட்.
அடுத்த ஜென்ரேஷன் வாங்க சேஃபாக வாங்க இதை அப்படியே விட்டுட்டு போனோம் நம்ம. அடுத்த ஜென்ரேஷன் இதை என்ஜாய் பண்ணணும். கண்டிப்பாக நிறைய பேர் அந்த இது தெரிஞ்சுக்கிறது தான் மட்டும் என்ஜாய் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வைக்கிற மாதிரி நம்ம ஒரு ஆக்டிவிட்டீஸும் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அவாய்ட் பண்ண முடியும். குட். இங்கே பாருங்கள் எவ்வளோ பட்டர்ஃப்ளை இருக்காங்க. ஐயோ என்னை சுற்றி பூரா பட்டர்ஃப்ளை தாங்க. பட்டர்ஃப்ளை என்னை சுற்றி எவ்வளோ பறகுது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குங்க பட்டர்ஃப்ளை. எவ்வளோ கிட்ட வந்திருக்கேன் அப்போ கூட பாருங்களேன் பயப்படாமல் அதுக்கு பாட்டுக்கு உட்காந்துருக்குங்க. வாவ் கிரேட். நம்ம பசங்க சொன்ன விஷயம் இதுதான். இங்கே பாருங்கள் எவ்வளோ குப்பைங்க பாருங்கள். அநியாயத்தின குப்பையில் கொட்டி இந்த இடத்த நாசம் பண்ணி வச்சுட்டு போகிறாங்க. தயவு செஞ்சு அதை ரிட்டர்ன் ஆகுது கையில் எடுத்துகிட்டு போயிட்டால் பிரச்சனை கிடையாது. இங்கே பாருங்கள் இங்கே எவ்வளோ பாட்டில் இருக்குது பாருங்கள். கீழே பாருங்கள் எவ்வளோ பாட்டில் இருக்குது. இப்போ நம்ம குளிக்க போகிறது அங்கே தாங்க. வாங்க போகலாம். வாங்க வாங்க. தேங்க்யூ. பழகும் பார்த்துக்கோங்க. ம். ஹர 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 மகாதேவ். ஹர ஹர மகாதேவ். கருப்பே ஒன்றும் இல்லை. ஏய் கருப்பே பாதியில் வந்துடா. கருப்பே பாதியில் வந்துரு. எல்லாம் பண்ணுவான் குதிக்க மாட்டான் இப்போ. இங்க வந்து கருப்பு குதிச்சு தொலைதா. மோகம் என்னும் தீயில் என் வெந்து வெந்து உருகும். வானம் எங்கு வந்த பின்பு வந்து வந்து விலகும். தொம் தொம் தன தொம் தொம் தன தொம் தொம் தன தொம் தன தொம் தொம் தன தொம் தொம் தன தொம் 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 தன தொம் 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 தன தொம் 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 தன தொம். தண்ணி எப்படி சில்லுங்க தண்ணி. குச்சிங்க என்ன இருக்கு என்ன இருக்கிறோம். கருப்பு வாங்க. வேணா கருப்பு. 1 வேணா 2 அவுட்ல குதினா 3 கம் ஆன். தைரியத்தை வர வச்சு தவுங்க. ஐயோ அடிக்கலையே. இவன் தான் ஓவரா பண்றான். போடு 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 போடு. இது நல்ல ஐடியாவா இருக்கு. சரி விட்டுறா விட்டுறா. அலறாப்பல விட்டுறா. மக்களே நம்ம மேலே ஏறி வந்துட்டோம். இங்கிருந்து பார்க்க பயமாக தாங்க இருக்குது குதிக்கிறதுக்கு. அதாவது இது எப்படியா குதிச்சாங்க அவங்க.
தானே? உண்மையிலே சரியான ஒரு குளியல், செம்ம ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு. ஐஸ் மாதிரி இதுங்க வாட்டர். அதே தான், அது சரின்ற மாதிரி வேற லெவல். போ மக்களே, ஜாலியாக குளிச்சுட்டு இங்கேருந்து இப்போ தான் கிளம்ப போகிறோம். நல்ல குளியல். பாய் பாய் குரங்கணி. மக்களே இங்கே பாருங்கள் எப்படி, இதோ பாரு கார்த்தி, இதோ இருக்கு இங்கே பாருங்க. சாங் ஏதாவது அது பாருங்க பெருசாக தான் இருக்கா. சாங் இருந்தால் போட்டு விடுங்க, நான் ஜாலியாக கேட்டுக்கிட்டே போகலாம். இதை பார்த்து பெருசாக இருக்க பாரு. அது இருக்கு பாரு பெருசு. அந்த பெருசுரா. அப்படி அடிக்காதரா. இந்த மாதிரி அதான் போதுமா, எடுத்துக்க அவ்வளோ. இந்த எடுத்து பேக்கில் போடு, ஏதாவது கவரில் போடுங்க. கவர் இருக்கா? ஆமாம், இதான் பூச்சி. மேலே பாருங்க, மழை பெஞ்சிட்டு இருக்கு. ரிட்டர்ன் இது வேற ஒரு வழிக்காக கூட்டு வந்துட்டாங்க அந்த பையன். போங்க. என்னடா அது கும்கி படத்தில் வருதா? ஆமாம். அங்கே ஆமாம், அந்த மேடுலாம் ஆக்சுவலி அப்படி தான் இருக்குது.